إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி துதித்து வணங்கியவனாக எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன். அனலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் மற்றும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நல்வட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்மளுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவும் அவருடைய செய்திகளை செவிமடுப்பதற்காகவும் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இதே வேளையிலே இறைவன் நம்மளுக்கு இன்னொரு கடமையை தந்திருக்கக்கூடிய இன்னொரு கடமையாகிய ஒரு செய்தியை நாம் இந்த ஜும்மாவிலே அறிய இருக்கின்றோம். என்ன இன்னொரு கடமை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமையை, பொறுப்பை இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு தொடர்ச்சியாக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பியிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பார்த்தோம்னு சொன்னால், மனித சமுதாயம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு நேரத்திலும் இந்த மனித சமுதாயம் வழி தவறும் போதெல்லாம் இறைவனை வணங்குவதை விட்டும் பல தெய்வ கடவுள் கொள்கையிலே அந்த மனித சமுதாயம் சென்று கொண்டு இருக்கும் போதெல்லாம் அல்லாஹ் ஒரு நபிமாரை, ஒரு தூதரை அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே, அந்த மனித சமுதாயத்துக்கு மத்தியிலே அனுப்பி தந்தான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மனித சமுதாயம் வழி தவறுகின்ற போதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ஒரு நபிமார்களை அனுப்பி அந்த மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துகிறான். அவர்களுக்கு ஒரு வேதத்தை தந்து, அந்த நபிமார்கள் மூலியமாக ஒரு வழிகாட்டுதலை தந்து, எப்படி இந்த இறைவனை வணங்க வேண்டும், எவ்வாறு இறைவனிடத்திலே வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டது. இப்படி தொடர்ச்சியாக நபிமார்களை அனுப்பி என்ன செய்தான்? இறைவன் இந்த மக்களுக்கு நேர்வழியை காட்டி வந்திருந்தான். அப்ப இதோடைய எது சரி எது தவறு என்பதையெல்லாம் அந்த நபிமார்கள் இந்த மக்களுக்கு எடுத்துக் கூறுவதாக இருந்தார்கள். ஒரு நபி இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த இடத்துக்கு இன்னொரு நபி அல்லாஹ் அனுப்பி தந்து விடுவான். இப்படியாக தொடர்ச்சியாக நபிமார்களை அனுப்பி இந்த சத்திய பிரச்சாரத்தை இந்த மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதற்காகவும், இந்த மக்களை நேர்வழிப்படுத்தி அவர்களை இஸ்லாத்திற்பால் கொண்டு செல்வதற்காகவும் அல்லாஹ் தன் தூதர்களை தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டிருந்தான். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக, நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக, இந்த உலக மக்கள் முழுவதற்கும் தூதராக என்ன செய்கின்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த நபித்துவம் முடிந்து விட்டது. இந்த மார்க்கத்தையும் அல்லாஹ் முழுமைப்படுத்தி விடுகிறான். அப்ப இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதும், முஸ்லிம்கள் இந்த இஸ்லாத்தை விட்டு தடம் புரண்டு விடாமல் இருப்பதற்காகவும் இந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடிய வேலையை இந்த சமுதாயத்தின் மீது விழுகின்றது. இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கடமை நம் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் ரொம்ப புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நம்ம அதிகமாக மக்கள் என்ன நினைக்கிறோம்? நாம் தொழுதால் போதும், நாம் வணக்கத்தை சரியான முறையில் செய்துவிட்டால் போதும், இந்த மார்க்கத்திலே தூய இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நாம் மட்டும் இருந்துவிட்டால் போதும் எனக்கூடிய விஷயத்திலே நாம் உறுதியாக எழுதிவிட்டோம். பிறருக்கு எடுத்துச் செல்லக்கூடிய விஷயத்தில் மிக மிக குறைந்த கவனத்தை தான் நாம் இந்த விஷயத்தில் செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இப்போ நான் உணர முடியும். ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த மார்க்கத்தில் பார்த்து இன்னைக்கு இஸ்லாத்தின் பெயரால் எவ்வளவோ அனாச்சாரங்களை, பிதஅத்துகளை, சிறுக்குகளை இஸ்லாத்தின் பெயராலேயே இன்றைக்கு திணித்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோமா இல்லையா? இதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்வதிலே நாம் அஜாக்கிரதையாக இருக்கிறோம், அதில் கவனமற்றவர்களாக இருக்கிறோம். இந்த விஷயத்தை பெரிதாக நாம் நினைக்கவில்லை என்பதை தான் நமக்கு இந்த விஷயம் எடுத்து காட்டப்படுகிறது. திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, நீங்கள் மனித குலத்திற்காகவே தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தான் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். நீங்கள் மனித குலத்திற்காகவே
தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். குந்தும் ஹைர உம்மத்தி என்று திருமறையில 3வது அத்தியாயம் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வகையில் மற்ற சமுதாயங்களை விட நம்ம மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, என்ன விஷயம் என்று அதில் பார்த்தோம்னு சொன்னால், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அதனாலேயே நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். அதுவும் என்ன, மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம சிறந்த சமுதாயமாக ஆவதற்கு காரணமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், நன்மையை ஏவுகிறோம், தீமையை தடுக்கிறோம் எனக்குண்டு அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுகிறோம். நம்ம என்ன செய்யறோம், நன்மையை ஏவுவதிலும் சரி, தீமையை தடுப்பதிலும் சரி, ரொம்ப கம்மியான அளவில் தான் நாம் இருக்கிறோம். தீமையை தடுக்கக்கூடிய விஷயம் இருக்கிறதே, அதுல மிக மிக கம்மியாக நாம் தொழுகைக்கு போதும், நாம் வணக்கத்தை செலுத்தினால் போதும், இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றி விட்டால் போதும் என்று நாம் நினைக்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதில்லை. நம்முடைய சகோதரர்கிட்ட எடுத்துச் சொல்வதில்லை, நம்முடைய தாய் தந்தர்கிட்ட எடுத்துச் சொல்வதில்லை, நம்முடைய உறவினர்கள் நண்பர்களிடத்துல இதை பற்றி பேசவே மாட்டோம். ஏன்பா அவன்கிட்ட போய் பேசினா நம்மளுக்கு வெக்கமா இருக்கும், நம்ம ஏதாவது சொல்லிடுறானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், வெக்கப்படக்கூடிய நபர்களாக இன்றைக்கு நாம் இருக்கக்கூடியதை சிந்திச்சு பார்க்கணும். அப்போ அல்லாஹ் நம்ம மீது கடமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் உணர்த்துகிறது. மனித குலத்திற்காகவே தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயம் என்று நம்மை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பார்த்து அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த விஷயத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஆண்களுக்கு மட்டும்தான் கடமையானதோ நம்ம நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லும் பொழுது, மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் நீங்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். வல் மூமினீன வல் மூமினாத்து என்று சொல்லி திருமறையிலே 9வது அத்தியாயம் 71வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் என்ன செய்றீங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் நண்பர்களாக இருக்கிறீர்கள், அவுலியாபாவு என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொருத்தரும் நண்பர்களாக இருக்கிறீர்கள். எந்த வகையில தெரியுமா என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எந்த வகையில் என்று சொல்லி காட்டுகிறான், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். ஒவ்வொரு பெண்ணுக்கும் கடமை இருக்கிறது, ஒவ்வொரு ஆணுக்கும் கடமை இருக்கிறது. இந்த விஷயத்தை இந்த மக்கள் மத்தியில் எடுத்து செல்லக்கூடிய வேலையில் இருக்கிற இது யாரும் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு அல்ல. நம்ம அதனால தான் பின்தங்கி இருக்கக்கூடிய காட்சி. இந்த விஷயத்தில், இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்தில் ஏன் நாம் குறைவாக இருக்கிறோம்னா, இந்த மக்கள் மத்தியில் என்ன இருக்குன்னு சொன்னால், இது ஒரு சாரார், ஒரு குழுவோட வேலை, அவங்க இதை செஞ்சுக்குவாங்க, நம்ம அதனால எல்லாம் நடக்க வேண்டியதில்லை, அந்த குழு அந்த வேலையை செய்து கொண்டால் போதும், அவங்க அதை சிறப்பாக செயல்படுத்தினா போதும் என்று நம்முடைய எண்ண ஓட்டத்தில் உள்ளத்தில் இது என்னது பதிஞ்சு விட்டது. அதனால தான் நம்மகிட்ட இந்த பிரச்சாரம் கம்மியாக போனதுக்கு காரணம் தான், ஒவ்வொரு மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது மீது கடமை இருக்கிறது. இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தில், நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவர்கள் ஒரு தவறை செய்கிறாரோ, ஒரு பர்த்டே கொண்டாடுறாங்க, மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம், நம்ம வாய்மூடிகளாக இருக்கக்கூடாது, மௌனமாக இருக்கக்கூடாது, அதை ஆதரிக்கிறவங்களா ஆயிடும். நாம் நம்ம இடத்துல இந்த தீமையை அவர் இடத்துல காண்கிறோமா, உடனே அதை எடுத்து சொல்லணும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோடைய காட்டி தந்த வழி அல்ல, இது யூத கிறிஸ்தவருடைய வழி. நாம் இது மாதிரி பிறந்த நாட்களை கொண்டாடுவது நம்முடைய மார்க்கத்திலே ஆகுமானது இல்லை என்பதெல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நாம் அது மாதிரி செய்கிறோமா, நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தவறு நடக்கக்கூடிய விஷயத்தில் அவங்கள்ட்ட போய் சுட்டி காட்டுறதுக்கு நம்ம வெட்கப்படுவோம், அச்சப்படுவோம். நம்ம ஏதாவது தவறாக நினைச்சிருவாங்களோ, நம்ம மீது அவங்க கோபம் கொண்டுருவாங்களோ, அதனால் நமக்குள்ள இருக்கிற உறவு முறிந்து விடுமோ என்ற பயத்தினால் நம்ம என்ன செய்கின்றோம், அதை செய்வதில்லை. ஒரு ஜமாத் இருந்தால் அந்த ஜமாத் செஞ்சுட்டு போட்டோம், நாம் தனி மனிதராக அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நம் உள்ளத்திலே பதிந்து விடக்கூடிய காட்சியினால தான் நாம் என்ன செய்கிறோம், இவர் செய்தா போதும், அவர் செய்தா போதும், அல்லது சொன்னால் இந்த இமாம் இருக்கிறார் அவர் பார்த்துக்குவாரு என்று நம்ம எண்ணத்தில் அது ஓடி விடுகிறது. ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது, ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த விஷயம் கடமையா இருக்கு. இது சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய கடமை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும், முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கு என்று அல்லாஹ் சேர்த்து சொல்லுகிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும், இது ஒவ்வொருத்தரும் நம்முடைய கடமையாக நம்ம உள்ளத்திலே புரித்துக் கொள்ள வேண்டும். எந்த இடத்துல தவறு நடக்கிறதோ, மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் நடக்கிறதோ, எந்த வீட்டில் நடக்கிறதோ, நம்ம சகோதரனா இருக்கணும், நண்பர்களா இருக்கலாம், நம்முடைய சொந்த பந்தங்களுடைய வீடுகளா இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் சரி, சொல்ல வேண்டியது நம்ம கடமை. இது தவறு என்று சுட்டி காட்ட வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. ஏன்னு சொன்னா, இப்ப இதுதான் வேலை. நபி இனிமேல் நபி நம்ம ஒருத்தருக்கு திருத்தக்கூடிய காட்சி கிடையாது.
முடிந்துவிட்டது. நபிமார்களுடைய வருகை முடிந்துவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை நமது கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை வச்சு நம்ம அழகான முறையில் நீங்கள் தவறு செய்கிறப்ப நான் தட்டி கேட்கணும், நான் தவறு செய்யப்ப நீங்கள் தட்டி கேட்கணும். நீங்கள் ஒரு நன்மையை செய்யாமல் இருந்தால் அதை நான் சுட்டி காட்ட வேண்டும், நான் ஒரு நன்மையை செய்யாமல் இருந்தால் நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும் என்பதுதான் இதோடைய நன்மையை தீமையை தடுத்தல் என்பதற்குரிய அர்த்தமாக இருக்கின்றது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அனைவரும் தன்னுடைய கடமைகளாக இதை உள்ளத்திலே இருத்தி கொள்ள வேண்டும். எந்த இடத்துல தவறு நடந்தாலும் சரி, மார்க்கத்துக்கு முரணாக நடந்தாலும் சரி, அதை சுட்டி காட்டக்கூடியது நம் ஒவ்வொரு மீதும் கடமை என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இன்னும் அதிகமாகும், இந்த பிரச்சாரம் இன்னும் அதிகமாகும். இன்னொரு இந்த பிரச்சாரம் இனிமேல் பிரச்சாரம் நடைபெறுவது தடைகளாக இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை பிறர் மத்தியிலே எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு நம்முடைய அறிவுரையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை முழுசா நாம் கரைச்சி குடிச்சிருக்கணும். இதை நிறைய விஷயங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்ம 7 வருஷம் 8 வருஷம் ஓதி இருக்கக்கூடிய ஆலிமா இருக்கணும். இல்லாட்டினா நம்ம இதெல்லாம் பேசக்கூடாது என்று நம் எண்ணத்தில் ஒரு எண்ணம் உருவாகி இருக்கிறது. நம்முடைய உள்ளங்களில இது போன்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இது ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது. இந்த பிரச்சாரம் செய்யறதுக்கு இது ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி அச்சில ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்லி காட்டுகிறார்கள், இன்னிடத்துல ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும், இன்னிடத்திலிருந்து ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் அதை நீங்கள் பிறருக்கு எடுத்து வைத்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிச்சினாலும் போதும், அதை பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார். அப்போ ஒரு செய்தி நம்மளுக்கு தெரியாதா? நம்ம இடத்துல இந்த மார்க்கத்தை பற்றின விஷயங்கள் எது சரி எது தவறு என்று ஒரே ஒரு விஷயம் தெரியாதா? அப்போ அந்த விஷயத்தை எடுத்து சொல்லணுமா இல்லையா? ஒவ்வொருக்கும் 100 விஷயம் தெரியும், 150 விஷயம் தெரியும், யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இந்த மார்க்கத்தினை பற்றிய விஷயங்கள் பெரும்பான்மையான மக்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்திருக்க தான் செய்யும். இப்போ நம்மளுக்கு தெரிந்த செய்தியை எடுத்து வைக்க வேண்டுமா இல்லையா? நம்மளுக்கு ஒருத்தருக்கு 100 தெரியுது, அவர் 100 சொல்லிட்டு போட்டோம். ஒருத்தருக்கு 50 தெரியுது, அவர் 50 சொல்லிட்டு போட்டோம். உங்களுக்கு 1 தான் தெரியுது, அந்த 1 சொல்லுங்க எடுத்து. அந்த நன்மை கிடைக்குமா இல்லையா நம்மளுக்கு? அதில் அந்த நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வரதட்சணை தீமை அது எல்லாருக்கும் தெரியும். ஏன் அந்த விஷயத்தை ஒரு மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடாதா? சிறுக்கு தர்காய போன்ற வினைவிப்புகள் இருக்கிறதே, அது சிறுக்கில் கொண்டு சேர்க்கும், அது நரகத்தில் நிரந்தரமாக தள்ளிவிடும் எனக்கூடிய இந்த பாவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி பிரச்சாரம் செய்யக்கூடாதா? ஒரு செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரே ஒரு விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்தார்கள், இதை சொன்னார்கள், இதை தடுத்தார்கள் என்று தெரிந்தால் அதை எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இப்போ அந்த ஒரு விஷயம் தெரிந்தால் கூட நாம் சொல்லலாம். நம்மிடத்தில் ஒரே ஒரு செய்தி தெரிந்திருக்குதுன்னா நாமளும் ஒரு பிரச்சாரங்களாக ஆக வேண்டும். அந்த ஒரு விஷயமாவது இன்னொரு 2 நபருக்கு நம்ம 300 நபருக்கு சொல்ல வேண்டும் என சொல்லக்கூடிய எண்ணம் நம்மகிட்ட வரணும். நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது? நாம் ஆலிமா இருந்தால் தான் பிரச்சாரம் செய்யணும். நாம் எல்லாத்தையும் கரைச்சி முழுசாக இந்த மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சிருந்தால்தான் வேறொரு இடத்துல இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நாம் எண்ணக்கூடாது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஹஜ்ஜில் சொல்கிறார்கள், அந்த உரையிலே சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் என்னிடத்திலே நேரடியாக இந்த பாடம் படிக்கிறீர்களே, சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், என்னிடத்திலே நேரடியாக இந்த பாடத்தை படிக்கிறீர்களே, என்னிடத்திலே பயிற்சி எடுக்கிறீர்களே, உங்களை விட இந்த செய்தியை எனக்கு பிறகு கேட்பார்களே ஒரு உம்மத்து, அவர்கள் தெளிவாக இதை புரிந்து கொள்வார்கள், அவர்கள் தெளிவாக இதை புரிந்து கொண்டு அழகாக செயல்படுத்துவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இப்போ சஹாபாக்களை விட நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம் என்று நபிகள் நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள். நாம் என்ன நினைச்சிடக்கூடாது, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த மார்க்கத்தை பற்றி நம்மளுக்கு அதிகமாக தெரியாது, நம்மளுக்கு தெரிஞ்ச 1-2 வச்சுக்கிட்டு யார்ட்டையும் போய் சொல்லி நம்ம பாட்டுக்கு மூக்கோடப்படக்கூடாது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. நம்மளுக்கு சரி என்று இது நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள் என்று ஆதாரபூர்வமான விஷயம் தெரிந்து விட்டதுன்னு சொன்னால் அதை தாராளமாக இன்னொரு 100 பேருக்கு வேணாலும் எடுத்து வைக்கலாம் அந்த செய்தி. அப்போ அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடிய காரணத்தினால இது நம்ம எல்லாரும் தெரிஞ்சவங்க தான் இந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று நம் உள்ளத்தில் ஈர்த்து விட்டதுனால அது ஒரு தடைக்கல்லாக இருக்கின்றது. இந்த பிரச்சாரம் வழிவடைவதற்கும் பிற மக்களுக்கு எடுத்து செல்வதற்கும் அதுவும் ஒரு தடையாக இருக்கின்றது. இன்னைக்கு பார்க்குறோம், முன்னாடியாவது இந்த தீமைகள் கம்மியாக தான் இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இவ்வளவு தீமைகள் இருந்திருக்குன்னு சொல்ல முடியாது, அதிகப்படியான தீமைகள் அப்போ இருந்திருக்காது. இன்னைக்கு பார்க்குறோம், தீமை மலிந்து கிடக்குது. இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தீமை இன்டர்நெட், அது இது, டிவிக்கு எல்லாத்துலேயும் நன்மையும் இருக்குது, தீமை அதை விட அதிகமாக இருக்குது. அப்போ தீமையாக இந்த காலகட்டத்தில் பார்க்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை விட அப்போ இருந்த சஹாபாக்கள் காலத்தில் இருந்ததை விட இப்போ தீமை மிகைத்து விட்டது, கடுமையாக இருக்குது. முன்னாடியில் காசு கொடுத்து போய் தேட்டரில் போய் படங்கள்லாம் பார்க்குறான்னு வச்சுங்க, அதிகபட்சமாக
இன்னைக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே டிவி வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருது. எல்லா சைத்தானும் டிவி வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. இன்னைக்கு சீரியல்ல இல்லாத அனாச்சாரங்கள் இல்லை. என்ன எந்த சீரியல்ல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லப்படுகின்றது? எதுலையாவது ஒரு விஷயத்தை எடுத்து கூட நம்ம பார்க்க முடியாது. எது கேவலமோ, எந்தெந்த விஷயம் ஒரு குடும்பத்தை குலைக்குமோ அத்தனையும் அந்த சீரியல்ல கொண்டாந்து வச்சிருக்கான். அப்பதான் அந்த சீரியல் ஓடுது. அப்ப என்ன செய்கிறான்? ஒட்டுமொத்த கேடும் இந்த உலக சமுதாயத்திலே அதிகமாக மண்டி கிடக்கக்கூடிய காட்சிகளாகும். தீமை இப்பதான் அதிகமா இருக்கு. அப்ப சஹாபாக்கள் காலத்தில் அவர்கள் எவ்வளவு பிரச்சாரம் செய்தார்களோ அதையோட பன்மடங்கு நாம் செய்யக்கூடிய கடமை இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த அளவுக்கு பன்மடங்கு தீமைகள் பெருகி விட்டதை பார்க்கிறோம். அப்ப தீமைகள் இந்த அளவுக்கு கடுமையாக பெருகி இருக்கும் பொழுது பிரச்சாரமும் அந்த அளவுக்கு கடுமையாக பெருகி இருக்க வேண்டும். அதை தடுக்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தையும் அதிகமாக்கி இருக்கணும். அப்பதான் இந்த தீமைகளை கட்டுப்படுத்த முடியும், அதனுடைய விளைவுகளை மக்களுக்கு புரிய வைக்க முடியும். அப்ப அந்த அளவுக்கு தீமை பெருகி இருக்கு, ஆனா பிரச்சாரம் பெருகவில்லை. பார்க்கிறோமா இல்லையா? அந்த அளவுக்கு தீமைகள் கடுமையாக பெருகி இருக்கிறது, அனாச்சாரங்கள் கடுமையாக பெருகின்றது, மக்களிடத்தில் பிதத்தில் கடுமையாக நுழைந்து விட்டது. அந்த அளவுக்கு பிரச்சாரம் இல்லை என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அப்ப அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும்? கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாக ஆகணும். இந்த பிரச்சாரம் செய்வதில் ஒவ்வொருத்தரும் பிரச்சார பீரங்கிகளாக மாற வேண்டும். இது ஒரு சாராருக்கு சேர்ந்ததல்ல, ஒரு ஜமாத்துக்கு சேர்ந்ததல்ல, ஒரு தலைவர் செயலாளருக்கு சேர்ந்ததல்ல என்று நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமையாக இதை எடுத்து செய்தோம்னு சொன்னா இது இன்னும் வீரியமாக மக்களிடத்தில் இந்த பிரச்சாரம் போய் சென்று சேரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயத்தினாலேயும் இந்த தடைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சாரம் ஒரு சாரார் என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்தில் நன்மையை ஏவி தீமை தடுக்கக்கூடிய விஷயத்தில், இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள், ஒரு சிலர் ஜமாத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா, நாம் நன்மையை மட்டும் ஏவினால் போதும், தீமை தானா விலகி ஓடிடும் என்று நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நன்மையை ஏவுனா போதும், தீமை தானா விலகி ஓடிடும். எப்படி? நாங்கள் தொழுகைக்கு வாப்பா, இந்த மாதிரி தொழுகைக்கு வந்து இந்த குர்ஆனை ஓது, அதைப்படி இதைப்படின்னு இவர்களை அழைத்தோம்னு சொன்னால் அவன்கிட்ட இருக்கக்கூடிய தீமை தானா அவனை விட்டு விலகி போயிடும் என்று எண்ணுகிறார்கள். அதை மையமாக வைத்து என்ன செய்கிறாங்க? தீமையை தடுக்கிறது இல்லை. போய் ஒவ்வொருத்தையும் தொழுகைக்கு அழைக்கிறது, வாங்கப்பா தொழுகைக்கு வாங்க, அல்லாஹ் பக்கம் வாங்க, தொழுகையை ஏற்படுத்துங்க உங்கள் உள்ளத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்கிறாங்க. இதை நாம் கேட்குறப்ப சரியாக தான் தோணும், நல்லதாக தானே இருக்குது, கரெக்டாக தானே இது, அவனை தொழுகைக்கு அழைச்சிட்டு அவன்கிட்ட தீமை தானே போயிடுமே என்று நம் எண்ணத்திலே உருவகும். ஆனால் அது தவறானது. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒரு ஜோடியை தான் சொல்கிறான். நீங்கள் நன்மையை ஏவுங்கன்னு சொல்லல, அல்லாஹ் நன்மையை ஏவி தீமையை தடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் ஒரு ஜோடியை சொல்லி காட்டுகிறான், நீங்கள் இதை செய்யுங்கன்னு வேண்டியதில்லை. அல்லாஹ் கேட்க அவனுக்கு அவ்வளவு தெரியாது, நம்ம இப்படி செய்யுங்க, அவனுக்கு அவ்வளோ ஹிக்மத்தான விஷயம்லாம் தெரியாது, அவனை தீமை தடுத்து அவன் பள்ளியாதுக்கு வர மாட்டான், அது அல்லாஹ்வுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியும், அவனை முதல்ல தொழுகைக்கு மட்டும் அழைச்சா போதும், அவன் ஆட்டோமேட்டிக்காக திருந்திக்குவான் என்று இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் தன் திருமறைகளை சொல்லி காட்டுகிறான். வேதத்தில் ஒரு பகுதியை ஏற்று ஒரு பகுதியை மறுக்கிறார்களா, அவர்களுக்கு இந்த உலகத்திலையும் கடுமையான வேதனை உண்டு, மறுமையிலையும் கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் தன் திருமறைகளை சொல்லி காட்டுகிறான். இப்போ அல்லாஹ் நன்மையை ஏவி தீமையை தடுங்கன்னு சொல்கிறான். இவர்கள் ஒரு பாதியை மட்டும் ஏற்றுக்கிறாங்க. எதை? நன்மையை மட்டும் செஞ்சால் போதும், அவங்கள தொழுகைக்கு அழைச்சா போதும், அவங்கள்ட்ட இருக்கிற பிதத்தை விட்டுருவோம், அவங்கள்ட்ட இருக்கிற சிறுக்கை விட்டுருவோம், அவங்கள்ட்ட இருக்கிற அனாச்சாரத்தை விட்டுருவோம், அவன் வட்டி வாங்குறானா பிரச்சனை இல்லை, அதை பற்றி சொல்ல வேண்டாம், அவன் பிரச்சாரம் செய்கிறானா அதை பற்றி பேச வேண்டாம், அவன் தர்காவுக்கு போய் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானா அதை பற்றி பேச வேண்டாம். எவ்வளவு அனாச்சாரங்கள் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அந்த பள்ளியிலே இருக்கக்கூடிய என்னன்னா மௌலூத் ஓதிட்டு இருப்பான் உட்காந்து, அதை கண்டுக்க மாட்டாங்க. அங்கே உட்காந்துட்டு தாலிம் படிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி தீமைகளை கண்டு கொள்ளாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நன்மையை மட்டும் ஏவினா போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார்னாலையும், அந்த மாதிரி எண்ணம் ஒரு பெருங்கூட்டத்துக்கு இருக்கிறதுனாலையும் தான் இந்த பிரச்சாரம் இன்னும் வலுவடையாமல் இருக்கின்றது. அதுக்கு ஒரு வியாக்கானம் சொல்லுவாங்க. என்ன வியாக்கானம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இருட்டு அறை இருக்குது, அந்த இருட்டு அறையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தினா இருள் தானா, அந்த விரலை ஒழிக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு பல்பை போட்டு லைட்டை போட்டால் என்ன ஆகிடும்? வெளிச்சம் வந்துட்டா இருள் தானாக விலகிவிடும் என்று ஒரு உதாரணத்தை கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு செய்தியா? அல்லாஹ் சொல்லுகிறான் நன்மையை ஏவி தீமையை தடுங்கள் என்று. இது அதை விட்டுவிட்டு நீங்கள் இந்த மாதிரி புது புது வியாக்கானங்கள் கொடுத்து லைட்டை போட்டால் வெளிச்சம் வர இருள் ஒளியை தான் செய்யும், தொழுகை வரக்கூடியவன்லாம் இப்போ நேர்மையான விஷயத்தில் நடந்துருவானா? அப்போ நன்மையை ஏவ வேண்டிய அவசியம் இல்லையா? நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆனில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நன்மையை ஏவி இருக்கிறாங்க, அதை விட அதிகமாக தீமையை தடுப்பதிலே தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். குர்ஆனில் இருக்கக்கூடிய நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால், அதை படித்து பார்த்தோம்னு சொன்னால், நன்மையை ஏவுவதை விட
தீமையை தடுப்பதில் தான் அதிக கவனம் செலுத்தியிருந்தார்கள், ரொம்ப முக்கியமாக செலுத்தியிருந்தார்கள். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை படித்து பார்த்தோம்னு சொன்னால், அவங்களுடைய வரலாறுல பார்க்குறோம், அவங்க நபியாக அந்த மக்களுக்கு, அவங்களுடைய சமுதாய மக்களுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அந்த மக்கள் பல தெய்வங்களை வணங்கி கொண்டு அல்லாஹ்வை விட்டு இணை வைக்கக்கூடிய மக்களாக அந்த மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் சத்தியத்தை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இதுதான் இஸ்லாம், அல்லாஹ் தான் நம்மளை படித்தவன், அவனை தான் வணங்கணும், அந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து வைக்கிறாங்க. அதே நேரத்தில் அவன்கிட்ட இருந்த ஒரு தீமையும் தட்டி கேட்குறாங்க. அவங்க ஏகத்துவ கொள்கையை எடுத்து வைத்து விட்டு அவன்கிட்ட இருந்து அந்த தீமை தானாக விலகி போய்விடும் என்று அவங்க நினைக்கிறாங்க. அப்படி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்திய பிரச்சாரத்தை மட்டும் செய்துவிட்டு போகவில்லை, அவன்கிட்ட கடுமையான ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடைபெற்று பெற்றது. அந்த சமுதாயத்தில் ஒரு கேவலமான விஷயம், ஒரு தீமை இருக்கிறதை கண்டார்கள், கடுமையாக அதை கண்டித்தார்கள், அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்கள். அந்த மக்கள்கிட்ட என்ன தீமை இருந்துச்சுன்னு சொன்னால் ஓரினை சேர்க்கை. அவங்க அந்த மேய்க்காவோட கேவலமான விஷயத்தில் அந்த லூத் நபியோட சமுதாயம் ஈடுபட்டு இருந்தது. அவங்க அதை பார்த்து கண்டிக்கிறாங்க, கடுமையாக சட்டையை பிடிச்சிக்கிற, ஏன்பா உங்களுக்காக அல்லாஹ் பெண்களை படித்திருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட செயல்களை செய்கிறீர்களே, இதனால் நீங்கள் கடுமையான வேதனை அடைவீங்க என்று அவங்களை எச்சரிக்கிறாங்க. அவங்களை கடுமையான முறையில் எச்சரித்து அவங்க இந்த பிரச்சாரத்தை செய்கிறாங்க. அவங்க நன்மையை மட்டும் ஏவி இருந்தால் போதுமே, அல்லாஹ்வை மட்டும் வணங்கு என்று அவர்கள் அழைத்திருந்தால் இந்த தீமை தானே ஓடி இருக்குமே, ஏன் இதை தனியாக கண்டிக்கிறாங்க? அப்போ தீமையை தடுக்க வேண்டியது முக்கியமான கடமை என்பதனால்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரெண்டையும் சொல்கிறான், நீ நன்மையை ஏவு, தீமையை தடு என்று ரெண்டையும் சொல்லுகிறான். ஒன்று மட்டும் செய்கிறதுல வேற இல்லை. இன்னும் நபியை பார்க்குறோம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை பார்க்குறோம். அவங்களும் ஒரு கூட்டத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிறார்கள், ஒரு சமுதாயத்துக்கு. அந்த சமுதாயம் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் பல தெய்வ வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறார்கள். அல்லாஹ்வை மட்டும் வணங்குமாறு அவர்களுக்கு செய்தியை கொண்டு செல்கிறார்கள். அந்த சமுதாயத்திட்டையும் ஒரு தீமையை பார்க்குறாங்க. என்ன தீமைன்னு சொன்னீங்கன்னா, இடையில மோசடி, நிறுவையிலே அவர்கள் மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஏழைகளை சுரண்டுகிறார்கள். பொருளாதாரத்தை சுரண்டி பணக்காரன் பெரும் பணக்காரனாகி கொண்டிருக்கிறான், ஏழை மிகப்பெரிய ஏழையாக ஆகி கொண்டிருக்கிறான். அளவு நிறுவையிலே கடுமையான மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயத்தை பார்க்குறாங்க. அதை நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையாக கண்டிக்கிறார்கள். இந்த மாதிரி இடையில மோசடி செய்யாதீர்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், நேர்மையாக வியாபாரம் செய்யுங்கள் என்று அந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய கடுமையான பிரச்சாரத்தை செய்கிறாங்க. கடுமையாக எச்சரிக்கிறார், அல்லாஹ்வுடைய சாபம் உங்களை வந்தடையும் என்று கடுமையாக அந்த சமுதாயத்தை நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அப்போ அவங்க அந்த சத்தியத்தை சொல்லிட்டு இருந்தால் போதுமே, இவர்கள் சொல்லுகிறபடி அந்த வாதம் சரி என்று சொன்னால் அவங்க என்ன செய்யலாம், அந்த நபி அவர்கள் அல்லாஹ்வின் பால் அவர்களை அழைத்தால் போதும், ஏகத்துவத்தின் பால் அவர்களை அழைத்தால் போதும், அவர்கள் இந்த சத்திய வணக்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு எடுத்து வைத்திருந்தால் போதும், அவன் ஆட்டோமேட்டிக்காக திருந்திருப்பான்ல. அப்புறம் எதுக்கு அவன்கிட்ட போய் இந்த இடைமோசடியை பற்றி பேசணும், எதற்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த தீமையை பற்றி பேசணும்? அப்போ பார்க்குறோம், வெறும் நன்மையை மட்டும் ஏவுனா பத்தாது, அவன்கிட்ட இருக்கிற தீமையை சுட்டி காட்ட வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை என்பதை இந்த வரலாறுகளிலிருந்து புரிந்து கொள்ள முடியுது. இன்னும் பார்த்தோம்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஃபிரௌன் எனக்கூடிய அந்த மிகப்பெரிய கொடுங்கோலன் இடத்துல ரப்புக்குல் அலா என்று தன்னை கடவுளுக்கெல்லாம் மிகப்பெரிய கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தானே, அந்த ஃபிரௌன் இடத்துல போய் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்தியத்தை எடுத்து வைக்கிறார்கள். அல்லாஹ் தான் படைத்தவன், அவன் தான் வணக்கத்துக்குரியவன் என்று அந்த சத்திய பிரச்சாரத்தை அவனிடத்தில் போய் செய்கிறார்கள். அப்போ அவன்கிட்ட அதையோடு நிறுத்திக்கிட்டாங்களா? இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொன்னதோடு அல்லாஹ்வை வணங்கு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு என்று சொன்னதோடு நிறுத்திக்கிட்டாங்களா? அவன்கிட்டையும் ஒரு தீமை இருந்துச்சா இல்லையா? அவனுடைய சமுதாயத்தை ஆளுகிற வர்க்கமாகவும் அந்த இஸ்ரவேல சமுதாய பனு இஸ்ராயலை அவர்கள் என்ன பண்ணியிருந்தான், அடிமைகளாக வைத்திருந்தான். அந்த சமுதாயத்தை அடிமைகளாக வைத்திருந்தான், அவர்களை மிக சித்திரவதைக்குள்ளாக்கி கொண்டிருந்தான். ஒரு கூட்டத்தை ஆளுகிற வர்க்கமாகவும் ஒரு கூட்டத்தை அடிமைகளாக வைத்து மிக சித்திரவதை செய்து கொண்டிருந்தவன்ட்ட போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சத்தியத்தை எடுத்து வைத்து, ஏகத்துவத்தை எடுத்து வைத்து, அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர வேற யாரும் இல்லை என்று அவனிடத்தில் அந்த சத்தியத்தை சொல்லிவிட்டு இவன்கிட்ட இதையும் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை செய்யாதே, நீ ஒரு சமுதாயத்தை அடிமைத்தனமாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாய், அவர்களுக்கு மிகப்பெரிய கொடிய வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறாய், சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறாய், நீ அல்லாஹ்வுக்கு இது பதில் சொல்ல வேண்டும், மரியாதையாக அவர்களை எங்களோடு அனுப்பிவிடு என்று அவனுடைய தீமையை அவனுக்கு எடுத்து வைக்கிறாங்க. அவன் செய்து கொண்டிருந்த இன்னொரு தீமையை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இப்படி நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லாத்துலேயும் நன்மையை ஏவி தீமை தடுக்கிறது தான் அவங்களுடைய பணியாக இருந்திருக்கிறது.
அதுலேயும் தீமையை தடுப்பதில் அதிமுக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய நிலை என்னவா இருக்கிறது என்று சொன்னால், தீமையை தடுக்க வேண்டியதில்லை. தர்காவுக்கு போவாதன்னு சொன்னால் அவன் அடிச்சுடுவான், அவன்கிட்ட போய் இதை சொல்லக்கூடாது என்று இவர்கள் சொல்கிறான். நீ முதல்ல தொழுகைக்கு அழைத்தா போதும், அவன் ஆட்டோமேட்டிக்காக. எத்தனை பேரை திருத்திருக்கிறீங்க? தொழுகைக்கு அழைச்சி தர்காவுக்கு போகாமல் தாயத்து கட்டாமல் ஏகத்துவ பாதையில் எத்தனை மனிதர்களை நீங்கள் கொண்டு சென்றிருக்கிறீர்கள் என்று சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த மாதிரியான வியாக்கியானங்களினால, இது போன்ற ஒரு தவறான கொள்கையினாலையும் இந்த பிரச்சாரம் வளர மாட்டேங்கிறது. இன்னொரு விஷயத்தையும் நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு காரியத்தை சொல்றதுக்கு அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, நன்மையை ஏவுற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, நன்மை இந்த மக்கள்கிட்ட போய் நீங்க ஏவுனீங்கன்னு சொன்னா அதுல எந்த பிரச்சனையும் வராது. ஒரு தொழுகாத ஒரு மனிதரிடத்துல போய் தொழுகைக்கு வாப்பா, அல்லாஹ்வை நீ வணங்கக்கூடியவனாரு, அதான் தொழுகை தான் முக்கியத்துவம், சொர்க்கத்தின் திறவுகோல் தான் என்று நீங்க ஒரு தண்டை போய் நீங்க பிரச்சாரம் செய்றீங்க. ஒருத்தரை போய் தொழுவ கூப்பிடுறீங்க, தொழுவாத மனிதர்ன்னு சொன்னா அவன் எந்த விதமான ரியாக்ஷன், கோபமும் பட மாட்டான். ஒன்று உங்களோட கிளம்பி தொழுகைக்கு வருவான், இல்லை நீ போப்பா நான் பிறகு வருகிறேன்னு சொல்லுவான். இது ரெண்டு தான் நடக்கும். அல்ல ஒரு எதை வேணும்னாலும், ஒரு நன்மையான விஷயங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் போய் ஒரு நன்மையான விஷயங்களை ஏவுனீங்கன்னு சொன்னா, ஒரு நோன்பு வைன்னு சொல்லுவீங்க. நோன்பு அல்லாஹ் கடுமையாக்கி இருக்கிறா, நோன்பு கேட்டால் அல்லாஹ் மறுமையில் பிடிப்பான், நீ நோன்பு வைன்னு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த விதமான கோபத்தையும் ஒரு இதையும் காட்ட மாட்டான். விரும்புனா நோன்பு வைப்பான், இல்லாட்ட வக்கீலம் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவான். இப்படி இந்த நன்மையை ஏவக்கூடிய விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் சொன்னால் கேட்டுக்குவான், ஒன்று செயல்படுத்துவான், இல்லாட்டி செயல்படுத்துறேன் என்று வாக்குறுதி கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவான். அவ்வளோதான், வேற ஒன்றும் அதிகமாக உங்களிடத்தில் நடக்காது. அதே விஷயம் தீமையை தடுக்க நீங்கள் நாடினீர்கள் என்று சொன்னால், தீமையை ஒரு இடத்துல கண்டு அதை ஒரு இடத்துல சுட்டி காட்ட நீங்கள் செல்கிறீர்கள் என்று சொன்னால் அதில் கடுமையான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். தர்காவுக்கு போகக்கூடிய மக்களிடத்தில் போய் இந்த மாதிரியான வழிபாடு சிறுக்காக முடியும், உங்களை நரகத்தில் நிரந்தர நரகத்திலே தள்ளிவிடும் என்று நீங்கள் ஒரு தர்கா வழிபாட்டிலே விழுந்து கிடக்கக்கூடிய ஒருத்தண்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், இதெல்லாம் அடங்கியிருக்கக்கூடிய இந்த முத்துப்பேட்டையில் இருக்கக்கூடிய தர்காவெல்லாம் அனாச்சாரம் எதுவும் கிடையாது, பித்தலாட்டம் என்பதை நீங்கள் ஒருத்தண்ட தர்காவில் மூழ்கி இருக்கக்கூடியவன்ட்ட போய் சொன்னீங்கன்னா ஒன்று அடிப்பாங்க. வரதட்சணை வாங்கக்கூடியவன்ட்ட போய் நீங்கள் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களை கொமட்டையும் மிதிப்பான். வட்டி வாங்கக்கூடியவன்ட்ட போய் நீங்கள் வட்டி வாங்காதன்னு தடுத்தீங்க, கையை பிடிச்சிங்கன்னு சொன்னால் அவனும் உங்களை அடிப்பான். தீமையை யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர் இடத்துல போய் தீமை நீ செய்து கொண்டிருப்பது மார்க்கத்துக்கு புறம்பான விஷயம், இது பெரிய தீமை, இது நரகத்திலே உன்னை வீழ்த்துவிடும் என்று அவன் கைகளை பிடிக்கும் பொழுது உங்களுக்கு அடி நிச்சயமாக விடும். நிச்சயமாக உங்களிடத்திலே அவர் வன்முறை செய்வார்கள், அல்லது முறிவாது ஏற்படும், குறைஞ்சபட்சம் முகமுறிவாது ஏற்பட்டுவிடும். இதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த சத்தியத்தை சொல்வதில் தீமையை தடுப்பதில் பின்வாங்கி நிற்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஆனால் இதில் தான் நன்மை அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்தை சொல்வதற்கு நாம் கடைபட வேண்டும் என்று சொன்னால், இந்த தீமையை தடுக்கிறதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். எதுக்கு வேக்கண்ட் அதிகமாக இருக்கோ, எந்த வேலையை செய்யறதுக்கு ஆளே இல்லையோ அதைத்தான் நாம் முதற்கொண்டு செய்ய வேண்டும். இந்த விஷயத்தை செய்யறதுக்கு தான் ஆள் இல்லை, தீமையை தடுக்க கண்டுமே அல்ல, எது மார்க்கத்துக்கு முரணான விஷயம் நடக்கிறதோ அதை அதே இடத்துல கண்டிக்கக்கூடிய தைரியம் யாருக்கும் இல்லை. அதுல தான் ஆட்கள் குறைவா இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை தான் நாம் கையில் எடுக்கணும். எந்த விஷயத்தை, தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்தை தான் நாம் எல்லோரும் கையில் எடுக்க வேண்டும். ஏன்னா அதுக்கு தான் எங்க நோகாம நொங்குத்துக்கிற வேலை நம்மளுக்கு தேவையில்லை, அதுபடிய பணி நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம இடத்துல இருக்கக்கூடியது என்ன, புறம் நெஞ்சுரம் இருக்கும் நம்மகிட்ட. நாம் சத்தியத்தை எந்த இடத்தையும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம், அதிகமான வெற்றிகளை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த விஷயம் தீமையை தடுத்தால் அங்கே பிரச்சனை வரும் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த தீமையை தடுத்தே ஆகணும், அதை சுட்டி காட்டியே ஆக வேண்டும். ஆனால் அந்த ஒரு அந்த விஷயத்துக்கு பயந்து எங்கே அடி விழுமோ, எங்கே உதவி விழுந்து விடுமோ, எங்கே நம்மளை கட்டி வைத்து விடுவார்களோ என்று பயந்து என்ன செய்கிறார்கள், இது வேண்டாம், இந்த இடம் தீமை தான், தர்காவுக்கு போறது தீமை தான் சொல்லுவாங்க, ஆனால் அதை கண்டிக்க மாட்டார்கள். வட்டி வாங்குவது தீமை தான், ஆனால் அதை கண்டிக்க மாட்டார்கள். வரதட்சணை வாங்குவது தீமை என்று சொல்லுவார்கள், ஆனால் அதற்கு அல்பாத்தியா ஓதி அதற்கும் அங்கீகாரம் கொடுப்பார்கள், அந்த சபையிலையும் அமர்ந்திருப்பார்கள். அப்போ அங்கேயும் தட்டி கேட்க மாட்டாங்க. அப்போ ஒரு சாராருடைய இந்த எண்ணத்தினாலே இந்த பிரச்சாரம் தடைப்படுகிறது. அப்போ என்ன செய்யணும், எந்த விஷயத்துக்கு வேக்கண்ட் அதிகமாக, எந்த விஷயத்துக்கு ஆட்கள் அதிகமாக தேவைப்படுகிறதோ, எந்த விஷயத்தை யாரும் அதிகமாக கையில் எடுக்கவில்லையோ அந்த விஷயத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். அப்போ என்ன செய்யணும், நாம் இது அதிகமாக என்ன செய்யணும்,
அதிகமாக இந்த மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், தீமையை கண்டால் 3 விஷயம் சொல்றாங்க. ஒன்று கரங்களால் தடுங்க, இல்லை நாவால் தடுங்கள், இல்லாட்டின்னு மனசால வெறுத்து ஒதுங்கிடுங்க என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது எல்லாருக்கும் இந்த ஹதீஸ் தெரியும். முஸ்லீம்ல 49வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் கரங்களால் தடுக்க முடியாது, அது தெரிஞ்ச விஷயம். கரங்களால் தடுக்க முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். முடிந்தால் நாம் அதை எந்த விஷயத்தில் கரங்களால் தடுக்க முடியுமோ அதை தடுத்து விட வேண்டும். நாவால் தடுக்க முடியாது என்று நாம் இந்த நாட்டிலே சொல்ல முடியாது. சீனா போன்ற நாடுகள் வேண்டுமானால், ஆதிக்கம் நிறைந்த நாடுகள், பேச்சுரிமை இல்லாத நாடுகளை வேண்டுமானால் நாம் சொல்லலாம். இந்தியா போன்ற பேச்சுரிமை இருக்கக்கூடிய நாட்டிலே பிரதமரை கூட எதிர்த்து நம்ம பேசலாம். ஒரு மேடை போட்டு அவர்களுடைய தவறு கூட சுட்டி காட்ட நம்மளுக்கு உரிமை இருக்கிறது. அப்ப இந்த விஷயத்தை நாம் சொல்ல முடியாது, எங்களால் முடியாது, இந்த இடத்துல நாங்கள் வாய் திறந்து பேச முடியாது, இதை வாயினால் தடுக்க முடியாது என்று நாம் ஒருபோதும் இந்த நாட்டில் இருந்து கொண்டு சொல்ல முடியாது. அப்ப தீமை நடக்கக்கூடிய இடத்துல நாம் தடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். வாயினால் நம்முடைய பிரச்சாரத்தினால என்ன செய்யணும், மக்கள் இடத்துல இந்த தீமை, இது தீமை, இதை நீங்கள் செய்யாதீர்கள், இது நாளைக்கு மறுமையிலே உங்களை நரகத்திலே கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா இந்த நிலையை நாம் இங்கே சொல்லவே முடியாது. நம்ம பேசினா பிடிச்சி உள்ளார வச்சிருவாங்கிற வேலையெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் பேச்சு சுதந்திரம் இருக்கு. நம்முடைய கருத்தை நாம் சொல்ல முடியும். ஆக நாம் அந்த கருத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப நாவால் தடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துல தீமை நடக்குதோ அங்கே தடுக்கணும். நம்ம ஒதுங்கிடக்கூடாது. இதுக்காண்டி இந்த இடத்துல பிரச்சனை வரும், இந்த இடத்துல இவங்க தர்காவுக்கு, எந்த இடத்துல தேவைப்படுகிறதோ, எந்த இடம், இந்த இடத்துல பிரச்சனை, இந்த தர்காவில் வழிபாடு, இந்த இடத்துல கூடு நடக்குதா, இந்த இடத்துல குடியேற்ற நடக்குதா, அந்த நேரத்தில், ஏன்னா அந்த நேரத்தை விட்டுட்டு போய் பார்த்தோம்னு சொன்னால் அது பிரயோஜனப்படாது. எப்போ நம்மளுக்கு அந்த பிரச்சாரம் தேவைப்படுகிறதோ, எப்போ அந்த தீமையிலே மக்களை வழிகட்டிலிருந்து மீட்டெடுக்க முடியுமோ, ஒரு 100 பேருக்கு சொல்கிற இடத்துல ஒரே ஒரு ஆளுக்கு அந்த சத்தியம் விளங்கி விட்டது சொன்னால் அது நம்மளுக்கு நன்மை தானே. அப்போ அந்த நேரத்தில் தடைகள் எது வந்தாலும் சரி தகர்த்தெறிந்து விட்டு நாம் அந்த பிரச்சாரத்தை செய்துதான் ஆக வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்கு என்பதை அடுத்த அமர்விலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த விஷயத்தில் என்ன நன்மை இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் சதகுத்துல் ஜாரியா, இந்த நம்ம எவ்வளவு காலம் நாம் வாழ்வோம், ஒரு 60 வருஷம் வாழ்வோமா அதிகபட்சம், அது எவ்வளவு நன்மைகளை நாம் சேர்த்து விட முடியும். நம்முடைய நன்மைகளை கணக்கிட்டு பார்த்து தொழுதாவும், நோன்பு வைக்கிறது, ஜக்காத்து கொடுக்கறது, இனி என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக செய்கிறோமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சாலுமே எவ்வளவு நன்மையை நாம் சேர்த்து விட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்முடைய மறுமை வாழ்க்கை அது போதுமானது. அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு தான் நாம் சொர்க்கத்துக்கு செல்ல போகிறோம். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தவரை நன்மையை தீமை தடுக்கிறது பார்த்தீங்களா, ஒரு சதக்கத்துல் ஜாரியா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பசின்னு வர்றாரு, அவருக்கு ஒரு வேளை உணவு கொடுக்குறீங்க. அப்ப அந்த ஒரு வேளை உணவு யார் கொடுத்தீங்களோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? அதே விஷயத்தை ஒருத்தர் வரா, பசின்னு வர்றாரு, பார்க்குறீங்க, சிந்திக்கிறீங்க, சரி இந்த ஒரு 100 ஏக்கர் நிலத்தை தர்மத்துக்கு எழுதி வைப்போம், இதுலேருந்து வரக்கூடிய உணவு வருமானத்தை 100 பேருக்கு மாதம் நீங்கள் சோறு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறோம். நாம் இறந்த பிறகும் அது 100 பேருக்காக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அது 100, 200, 300 எவ்வளவு ஆகுதோ சரி, மறுமையில் நாம் இறந்து விட்டு அல்லாஹ் இடத்துல சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது மலையளவு நன்மை குவிந்திருக்கும். நம்ம அப்படியே அதிர்ச்சி, என்ன அது இவ்வளவு இருக்குது, நான் செய்ய வேலையை அவ்வளவு அப்படின்னு நாம் சிந்திச்சு பார்க்கும்போது கோடி பேருக்கு சோறு கொடுத்த நன்மை இருக்கும். இல்லை கோடி பேருக்கு நான் எங்கே சோறு கொடுத்தேன் நம்மங்க நினைச்சப்போ அல்லாஹ் சொல்லுவான், நீ இந்த விளைச்சத்தை ஏற்படுத்தினீங்களே அந்த நன்மை தான், நீ இறந்ததுக்கு அப்புறம் பொழுது நடந்துகிட்டு இருந்துச்சு, அது ஃபுல்லாக குவிந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான். ஒருத்தர் தண்ணி கேட்குறாரு, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தோம்னா அந்த நன்மையோடு முடிஞ்சு போயிடும். சரி இவர் தண்ணிக்கு எவ்வளோ பேர் வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிணறை வெட்டுறோம், அல்லது ஒரு தண்ணி குடிக்க எப்போது நிரந்தரமாக தண்ணி வருவது போல ஒரு ஏற்பாடு பண்ணி வைக்கிறோம்னு சொன்னால், நம்முடைய இறப்புக்கு பிறகும் எத்தனை கோடி பேர் அதில் தண்ணி அள்ளுகிறார்களோ குடிக்கிறார்களோ அந்த நன்மை மறுமையில் குவிந்து கொண்டே இருக்கும் நம்மளுக்கு. அதுபோல தான் இந்த விஷயம், இந்த நன்மையை ஏவி தீமை தடுக்கக்கூடிய விஷயம் இருக்கு. ஒருத்தரை வரதட்சணையிலிருந்து ஒரு மனிதரை நாம் தடுத்து விடுகிறோம், அது ஹராம் என்று சொல்லி அந்த மனிதருக்கு விலக்கி விடுகிறோம். அவர் பிள்ளைக்கு தடுக்கிறாரு, அவர் பிள்ளைக்கு தடுக்கிறாரு. இப்படி தொடர்ச்சியாக இந்த வரதட்சணை எத்தனை பேருக்கு போய் தடுக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த நன்மை ஃபுல்லாக நம்மளுக்கு வந்துச்சு. ஈஸியாக நம்மளுக்கு அந்த நன்மை ஃபுல்லாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? உதாரணத்துக்கு புகாரிலேருந்து உங்களுக்கு நான் ஒரு ஹதீஸ் எடுத்து சொல்லுகிறேன். அப்போ அந்த புகாரிலேருந்து சேர்ந்து அந்த ஹதீஸை நீங்கள் 4 பேருக்கு போய் சொல்லுவீங்க, அப்போ அந்த நன்மை எனக்கு கிடைக்கும்.
இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அந்த அதே சமயத்தில் பார்க்குறோம் இந்த ஹதீஸுகளை திரட்டினா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதில் எல்லாத்துல எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை கோடி பேர் இந்த ஹதீஸை எடுத்து சொல்லியிருப்பாங்களோ அந்த நன்மையெல்லாம் அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸ் அவங்க தானே திரட்டி தந்திருக்கிறாங்க இந்த மக்களுக்கு சென்று நின்று. இப்போ பார்க்குறோம் அவங்க எவ்வளவு சிரமப்பட்டு அந்த ஹதீஸை தேடி திரட்டி தந்திருக்கிறார்களோ அதை எத்தனை லட்சம் பேர் இதை எடுத்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள் எத்தனை பேர் அதை வாங்கி கொண்டு எத்தனை பேருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை கோடி பேருடைய நன்மைகளிலும் நமக்கு அங்கே அவர்களுக்கு பங்கு போகிறது போல இந்த எத்தனை பேருக்கு நாம் இந்த சத்தியத்தை எடுத்து வைத்தோமோ அது தொடர்ச்சியாக எத்தனை பேர் இந்த சத்தியம் போய் சேர்கிறதோ அதனுடைய நன்மைகள் தொடர்ச்சியாக நம்ம வந்து கொண்டிருக்கும். அது பெரிய பாக்கியம் இல்லையா? நாம் நம்மால் எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து நம்ம நன்மைகளை திரட்டினாலும் இது போன்ற ஒரு நன்மையை செய்ய முடியாது. நம்மளுக்கு பெரிய செலவுலாம் ஒன்றும் இல்லை. மார்க்கத்திலே விஷயங்களை தெரிந்து கொண்டு எல்லாமே தமிழில் இருக்குது. திருக்குர்ஆனும் சரி, புகாரி இருக்கும், முஸ்லீம் சரி, எல்லாம் தமிழாக்கம் வந்து கொண்டு இருக்கிறது. எல்லாத்தையும் பார்க்கலாம். நாம் 2 செய்தியை போய் எடுத்து வைக்கக்கூடிய விஷயத்தில் எந்த செலவும் பண்ண போகிறது, எந்த விதமான செலவையும் நாம் செய்ய போகிறதில்லை. நாம் செஞ்ச உடல் உழைப்பு செய்கிறோம், கோடிக்கணக்கான நன்மைகள் நமக்கு வந்து சேர்கிறது. அதை பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு நன்மை. இன்னொரு நன்மை என்ன, இந்த விஷயத்தை 4 பேர் கிடைச்சா அவங்க திரும்ப ஒரு 4 கேள்விகள் வரும். அப்போ நம்ம இன்னும் ஆர்வம் வரும். எனக்கு இந்த மார்க்கத்தில் என்ன விஷயம் இருக்குது, அவர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு நம்ம ஆராய்வோம். இப்படி நம்ம ஆராயும் பொழுது நம்முடைய மார்க்க அறிவு இன்னும் அதிகமாகும். ஒருத்தர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக குர்ஆனை பிரட்டுவோம், ஹதீஸை பிரட்டுவோம். அப்போ அதோடு ஏற்படக்கூடிய தொடர்பு நம்மளை இன்னும் மார்க்க அறிவு அதிகப்படுத்தக்கூடிய விஷயத்தை ஏற்படும். இதே போன்று பார்க்குறோம் நன்மை. இன்னொரு விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டினாங்க. இந்த நன்மை ஏவி தீமை தடுக்க விஷயத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறாங்க. பாமரனுக்கு புரிகிற மாதிரி ஒரு அழகான விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு கப்பல் சென்று கொண்டிருக்கிறது. அந்த கப்பலிலே மேத்தட்டிலே ஒரு மக்கள், கீழ்த்தட்டிலே ஒரு மக்கள் இருக்கிறார்கள். கீழ்த்தட்டிலே இருக்கிறவனுக்கு தண்ணி குடிநீர் தேவைப்படுகிறது என்று சொன்னால் அவன் மேலே போய் தான் எடுத்துகிட்டு வருவான். அங்கேருந்து எடுத்து வந்து குடிக்கணும். இவன் கீழே உள்ளவன் நினைக்கிறான், எதுக்கு நம்ம எதுக்கு எடுத்தாலும் மேலே மேலே போயிட்டு வரணும், கீழே ஒரு ஓட்டையை போட்டு இதுலேருந்து தண்ணி எடுத்துக்க வேண்டியதானே, நம்ம கீழே தான் போல தண்ணி இருக்குது என்று அவன் எண்ணத்தில் ஓடுகிறது. இந்த நிலைமை ஏற்படும் பொழுது மேலே இருக்கிறவன் தடுக்கலை என்று சொன்னால், அந்த விஷயத்தை அவனை விட்டு தடுக்கவில்லை என்று சொன்னால் மொத்தமாக 2 பேரும் தண்ணிக்குள்ளே மூழ்க வேண்டியதுதான். மொத்தமாக 2 பேரும் தண்ணிக்குள்ளே மூழ்கி போக வேண்டியதான். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள். பாமரனுக்கு புரிகிற மாதிரியான ஒரு வாசகத்தை போட்டு இந்த மாதிரிக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறாங்க. அப்போ கீழே நடக்கக்கூடிய தீமையை அவன் தடுக்கலை, அவன் தெரியல, அவன் எப்படியா ஓட்டப்பட்டு கீழே இருந்து எடுத்துடலான்னு நினைக்கிறான். அப்போ இது நடந்துச்சுன்னு சொன்னால் அவன் தானே கீழே உள்ளவன் எப்படியாவது இருந்துட்டு போகிறான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு மேலே உள்ளவன் இருந்துட்டான்னு சொன்னால் மொத்தமும் உள்ளார போக வேண்டியதான். ஆக தடுக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு நன்மை பயக்கும். ஒரு சாராய கடை வந்து ஒரு தெருவில் சாராய கடை இருக்குது, வர்றதுக்கு வருது, அதை எதிர்க்கிறீங்க. எதிர்க்கலைன்னு சொன்னால் நம்ம தான் குடிக்க மாட்டோமே, நம்ம சாராயம் குடிக்க போகிறதில்ல, நம்ம ஒழுக்கமான இருக்கிறோம், அப்புறம் அது வந்தால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. நாம் குடிக்காமல் இருப்போம், நாளைக்கு நம்ம வீட்டிலேருந்து இன்னொருத்தன் போய் விழுந்துடும். அதில் நாம் ஒரு செடியாக இருப்போம், நம்ம கரெக்டாக இருப்போம் அந்த பக்கம் போகாமல். ஆனால் நம்ம பிள்ளையோ பேரனோ யாரோ ஒரு ஆள் போய் குடிக்காரனா மாறி போயிடுவோம். அப்போ அதை தடுத்துக்கூடிய நம்ம கரெக்டாக நம்முடைய பின்பு வரவங்களுக்கு அது ஏதுவாக இருக்கும். அந்த ஒரு நன்மை நம்முடைய சந்ததிகளுக்கு நேர்வழியை காட்டிய ஒரு நன்மையும் ஏற்படும் என்று அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறாங்க. அப்போ இந்த விஷயங்களை கரெக்டாக நாம் புரிந்து கொண்டு இந்த நன்மையை ஏவி தீமையை நடுக்கக்கூடிய சிறந்த சமுதாயமாக நம்ம எல்லாம் வல்ல ரஹ்மான் ஆக்கிடுவான் என்று கேட்டுக்கொண்டு, அதே சமயத்தில் கோயம்புத்தூரிலிருந்து பள்ளிவாசல் வசூலுக்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய ஆலயத்தை எழுப்புவது, யார் அல்லாஹ்வுக்காக ஒரு ஆலயத்தை எழுப்புகிறாரோ அவர்களுக்காக மறுமையிலே அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டுகிறேன் என்று அல்லாஹ் தான் சொல்லி காட்டுகிறார். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த விஷயத்துக்காக முழுக்க முழுக்க அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு ஆலயமாக நம்ம எழுப்புகிறோம். நம்முடைய ஆலயங்களை பொறுத்தவரை தௌஹீத் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மக்களுக்கு முழு மார்க்கம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களை சந்திர கிரகணத்தில் கூட பார்க்குறோம். பெரும்பான்மையான பள்ளிகள் எங்கேயுமே சந்திர கிரகணம் தொழுகை என்று சொன்னால் என்னென்னு தெரியாது, கிரகண தொழுகை என்று சொன்னால் ரொம்ப பேருக்கு தெரியல. ஆனால் அதிகமான மர்கஸ்களிலே அன்றைய இரவு நள்ளிரவு பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திர கிரகண தொழுகை நடந்தது. அப்படி மார்க்கத்தில் என்னென்ன விஷயம் இருக்கிறோ எல்லா சுன்னத்துகளையும் கடைபிடிக்கக்கூடிய பள்ளியாக, எல்லா மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய பள்ளியாக, நன்மைகளை சமுதாய சம்பந்தமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒரு களமாக அதை பள்ளியை அமைத்து, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளியில் எல்லா விஷயங்களையும் ஏற்படுத்தி இருந்தார்களோ அதுபோன்று இந்த பள்ளிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளிக்கு நீங்கள் தாராளமாக உங்களுடைய நிதியை வாரி வழங்கினீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் மறுமையிலே உங்களை எல்லா வகையிலும் வெற்றி ஏற்படுத்துவான் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்து வாகிருந்தனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.